ரகு, அந்த புள்ளகிட்ட பொறுமையா அப்புறமா பேசிக்கலாம், வா போலாம். ரகு, பாட்டு சத்தம் இவ்வளவு சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு, உங்க அம்மா கண்ணை மூடி காதை அடைச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. தெரியலப்பா, வாங்க என்னன்னு பாப்போம். வந்துட்டீங்களா? என்னம்மா? உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, செவந்தி எங்க? ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அப்படியே போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. மதுவை மட்டும் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தோம். என்ன பூர்ணி ரூம்ல இருந்து பாட்டு சத்தம் இவ்வளவு சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு? என்னவா? அவ என்ன கூத்தடிச்சு கொட்டம் போட்டுட்டு இருக்கான்னு நீங்களே நேர்ல போய் பாருங்க. போங்க. சித்தி டான்ஸ் பண்றாங்களே. என்ன எல்லாரும் பூர்ணி ரூம் பக்கம் நிக்கிறாங்க? சாங் வேற ரொம்ப சத்தமா கேக்குது. இதெல்லாம் அந்த பூர்ணியோட வேலையா தான் இருக்கும். அதான் அத்தை சகிச்சுக்க முடியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வா. என்னடி பண்ணிட்டு இருக்க? பாத்து தெரியல, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கியா? எங்க எங்க இப்ப எப்படி ஆடுறேன்னு பார்க்கலாம். ஜகு, ஸ்பீக்கர் எடுத்துட்டு போறீங்க. ஜகு, ஜகு தூக்கி போட்டு ஓட. முதல்ல ஓட. எதுக்கு இப்ப ஸ்பீக்கரை போட்டு உடைச்சீங்க? இந்த ஸ்பீக்கருக்கு பதிலா ஒண்ண உடைச்சிருக்கணும்டி. அதான் சரியா இருக்கும். செவந்தி மேல போலீஸ் கேஸ் ஆயிருக்கேன், நானே கவலைப்பட்டு இருக்கேன். நீ இப்படி பாட்டை போட்டு சத்தமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். நான் கேட்டதுக்கு உங்களுக்கு எது வருத்தமான விஷயமோ எனக்கு அது சந்தோஷமான விஷயம். அதான் இப்படி பாட்டை போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு என்கிட்டயே சொல்றாடா. வேணும்னா நீங்களும் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்றா. இவ இப்படி சொன்னப்பவே கண்ணத்துல சப்புன்னு ஒரு இருக்கு. இப்ப நான் போட்டு உடைச்சல, அதே மாதிரி இவளே தூக்கி போட்டு உடைக்க வேண்டியதானே? நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் பண்ணியிருந்தா இவ என்ன கை நீட்டிருப்பாடா. செவந்தி மேல மது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நான் ஏதாவது இடையூறு பண்ணியிருந்தா நிச்சயமா நான் சொன்ன மாதிரி தான் என்கிட்ட நடந்திருப்பா. ஏமா பூர்ணி, இவ்வளவு பெரிய சம்பவம் இப்பதான் வீட்டுல நடந்திருக்கு, நீ இப்படி சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கியே. இவ்வளவு கொடூர புத்தியோடவா இருப்ப?
மாமா கொடூரமான புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. அதோ அங்க நிக்கிறாளே அவளுக்கு தான் அந்த புத்தி இருக்கு. அறிவு கெட்டவளே. நான் அப்படி என்ன கொடூரமா நடந்துக்கிட்டேன்? அப்படி ஒரு விஷயம் சொல்லு பார்க்கலாம். பாவம் அந்த சின்ன புள்ளைய கை நீட்டி அடிச்சியே, அது கொடூரம் இல்லையா? இதோ இவள கைக்குள்ள வச்சுக்கிட்டு என் சித்தப்பா கிட்ட என் தம்பியையும் சித்தியையும் தப்பா சொல்லி கொடுத்து வீட்டை விட்டு துரத்த வச்சியே, அது கொடூரமான புத்தி இல்லையா? நீ ஒரு குடும்பத்தையே கலைச்சு விட்டுருக்க. என்னடி உன் தம்பியும் சித்தியும் பெரிய புனிதமானவங்க மாதிரி பேசிட்டு இருக்க? உன் தம்பி என்ன கொல்ல நினைச்சிருக்கான், உன் சித்தியும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. அத செவ்வந்தி ஆதாரபூர்வமா சத்ரபதி சார் கிட்ட நிரூபிச்சாங்க. அதனால அந்த 2 மிருகத்தையும் சார் வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு செவ்வந்திக்கு ஒரு பிரச்சனைனதும் அதுக்கு இப்படி பாட்டை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி சந்தோஷப்படுறியா? நீ தாண்டி கொடூரத்திலயும் கொடூரமானவ. நீ செவ்வந்தி அப்படிப்பட்டவங்கன்னு சொல்றியா? ஏய், இவ நல்ல விளையாட்டம் நடிக்கிற பொல்லாதவன்னு இங்க இருக்கிறவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கும் மதுவுக்கும் இவ எப்படிப்பட்டவன்னு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சதுனாலதான் இவ கொடுமையை தாங்க முடியாம மது போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஒரு கெட்டவளுக்கு எதிரா மது துணிச்சலா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிற சந்தோஷத்துல நான் அப்படியே ஜாலியா டான்ஸ் ஆடி அதை செலிப்ரேட் பண்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? மது, சித்தி இப்படி பண்ணது தப்பாடா? நீயே சொல்லு. தப்பே கிடையாது சித்தி. சந்தோஷமான விஷயத்த செலிப்ரேட் பண்ணதான் செய்யணும். நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கியே மது, எனக்கு அதுவே போதும். மத்தவங்க யார் என்ன புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்ல. நினைச்சேன்டி மதுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு. அவ பேசுற வார்த்தையெல்லாம் அப்படியே நீ பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ தான் தூண்டி விட்டு அன்னைக்கு எதிரான வேலை எல்லாத்தையும் பண்ண வச்சிருக்கான்னு. உங்க சித்தப்பா சொல்றத கேட்டியா மது? நான் சொல்லிதான் நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இல்ல சித்தி, சித்திக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சித்தப்பா. செவ்வந்தி சித்தியோட கொடுமை தாங்காம நானே தான் போய் கொடுத்தேன். இதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க.